ஹாய் எவ்ரி ஒன். நலம் நலமறியாவல். ஸோ ரீசெண்ட் டைமாக பரவலாக பேசிக்கிட்டு இருக்கிற ஒரு விஷயம், இன்னைக்கும் பேசிக்கிட்டு இருக்கிற ஒரு விஷயம் தான் சீமான் வர்சஸ் பெரியார். என்ன நடந்துகிட்டு இருக்கு தெளிவாக பார்த்துலாம். ஸோ லெட்ஸ் டேக் ஆஃப். Come on, here we go. கொஞ்ச நாள் முன்னாடி சீமான் அண்ணன் ஒரு ப்ரெஸ் மீட்ல பெரியாரை பற்றி கொஞ்சம் அவதூறா பேசியிருக்கிறாரு, இழிவா பேசியிருக்கிறாரு. அவர் எப்படி அந்த மாதிரி பேசலன்னு சொல்லிட்டு கொஞ்ச நாள் முன்னாடியே பெரியாரை ஃபாலோ பண்றவங்க வந்து அவர் மேல விமர்சிச்சு நீங்க மன்னிப்பு கேட்கணும்னு சொல்லி கொஞ்ச நாள் முன்னாடி வந்து பெரியார் ஃபாலோவர்ஸ் வந்து சொல்லியிருந்தாங்க. அஹ் நீங்க வந்து பெரியாரை பேசுனது தப்பு, ஆதாரம் இல்லாம நீங்க பேசியிருக்கிறீங்க. அவர் வந்து பெண்ணினத்திற்காக போராடினவர், நம்ம தமிழுக்காக போராடினவர், தமிழ்நாட்டுக்காக போராடினவர்னு சொல்லிட்டு அப்படிப்பட்ட ஒரு மனுஷனை நீங்க எப்படி தவறுதலா நீங்க இப்படி பேசலாம்னு சொல்லி சீமான் அவர்களா கேள்வி கேட்டுறாரு. சீமான் அதுக்கு என்ன சொல்றாருன்னா, அவர் பெண்ணினத்திற்காகவும் பேசல, தமிழ் மக்களுக்கும் பேசல, தமிழ்நாட்டிற்கும் பேசல, அவர் மொத்தமா திராவிட மக்கள்னு சொல்லி நம்மள வேறொரு கோணத்துல நம்மள சித்தரிச்சிருக்கிறாருன்னு சொல்லி சீமானன்னு சொல்றாரு. இதுக்கு எதிராக இருந்த பெரியார் டீம் என்ன பண்ணிட்டாங்க, 30 குழுக்களா பிரிஞ்சு சீமானோட வீடை லாக் பண்றதுக்காக பிளான் பண்ணி இன்னைக்கு காலமா வந்து சீமான் வீட்டை நோக்கி போயிருக்காங்க. ஸோ இது தெரிஞ்ச போலீஸ் என்ன பண்ணிட்டாங்கன்னா, போலீஸ் டீம் வந்து ஆல்ரெடி தான் சொல்லியிருக்காங்களா 22ஆம் தேதி போறோம்னு சொன்னனால ஆல்ரெடி போலீஸ் டீம் வந்து இவர் வீட்டில இருந்து ஒரு 1.5 கிலோமீட்டர் முன்னாடியே வந்து பேரிகார்ட் எல்லாம் போட்டு ஃபுல் செட்டப் சேஃப்டி வந்து சீமானவர்களும் பண்ணி வச்சுட்டாங்க. ஸோ இன்னைக்கு காலமா போராட்டம் பண்ண வந்தவங்களா, போராட்டம் முடிஞ்ச போராட்டம் பண்ண வந்தவங்கள மேக்சிமம் அரெஸ்ட் பண்ணி கொண்டு போயிட்டாங்க. அப்புறம் எந்த ஒரு அசம்பாவிதம் நடக்காம இருக்கிறதுக்காக என்னென்ன போலீஸ் ப்ரிகாஷன்ஸ் எடுக்கணுமோ எல்லாம் எடுத்து எல்லாம் செட்டப் பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ போராட்டம் பண்ண வாரன்னு தெரிஞ்சு சீமானன் டென்ஷன்ல இருப்பாருன்னு பார்த்தா அங்கதான் ட்விஸ்ட். அவர் என்ன பண்றாரு, காலங்காத்தால எழும்பி குளிச்சு ரெடியாகி ஃப்ரெஷ் ஆகி வாரவங்களுக்கு பிரியாணி ரெடி பண்ணிக்கிட்டாரு. விருந்தாளிகளுக்கு பிரியாணி கொடுத்து அனுப்புறோம்னு சொல்லி ரவுண்டு கட்டி பிரியாணி அங்க அடுக்கடுக்கா சமைச்சிட்டு இருக்கிறாரு. அது கூடவே அவங்களோட தற்காப்புக்காக கொஞ்சம் உருட்டு கட்டைகள் எடுத்து வச்சிருக்காரு. அதுதான் ரொம்ப ஒரு பேசும் பொருளா இப்ப போயிட்டு இருக்கு. எதுக்கு நீங்க அதெல்லாம் எடுத்து வச்சிருக்கீங்க? அப்ப சீமான ரிப்ளை கொடுக்குறாரு, எங்களோட தற்காப்புக்கு அவங்க அடிக்க வந்துட்டாங்கன்னா நாங்க அதுல தப்பிக்கணுமா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அவரோட இதுக்கு வந்து ஆன்சர் பண்றாரு. இதுக்கப்புறம் பிரஸ் பீப்புள்ஸ் வந்து அவர்கிட்ட போராட்டம் நடக்குது, இவர் வந்து இங்க பிரஸ்ல நல்ல அழகா சிரிச்ச மாரிக்கு இதுக்கு பிரஸ் மீட் கொடுத்துட்டு இருக்காரு, இன்டர்வியூ கொடுத்துட்டு இருக்காரு. இன்னைக்கும் வந்து என்ன சொல்றாருன்னா, பெரியார் வந்து தமிழர்களுக்காக போராடினதே இல்லை, தமிழ் மொழிக்காகவும் போராடல. ஹிந்தி எதிர்ப்புக்காக போராடினாரு, எதுக்காகனா இங்கிலீஷை தமிழ்நாட்டுக்குள்ள வளர்க்கறதுக்காக. அது நடக்குதானா, அது நடந்துட்டு இருக்கு. இன்னைக்கு நம்ம வந்து டங்கிலீஷ்னு ஒரு புதுசா ஒரு மொழியை நம்ம யூஸ் பண்றோம். நம்ம பேசுற தமிழ்ல வந்து இங்கிலீஷ் ரொம்ப அதிகமாக யூஸ் பண்றோம். ஸோ இப்படி கொஞ்சம் கொஞ்சமா மாற்றுறதுக்கு முக்கிய காரணம் பெரியார். அங்க வந்து நம்ம தமிழ் வந்து கொஞ்சம் கொஞ்சமா கம்மியாயிட்டு தான் வருதே தவிர தமிழுக்காக அவர் பண்ணது ஒண்ணுமே இல்லை. பெண்ணினத்திற்காக போராடினாங்கன்னு சொல்லியிருக்காங்க. பெண்ணினத்திற்காக என்ன போராடி இருக்காங்க, சீமா என்ன சொல்றாருன்னா, பெண்களே உங்கள் தாலி அறுத்தறியுங்கள், பெண்களே உங்கள் கர்ப்பப்பை அறுத்தறியுங்கள், இப்படி சொல்றது எந்த விதத்துல நியாயம்? இதெல்லாம் தான் சீமானனை வந்து பெரியார் மேல வைக்கிற முக்கியமான குற்றங்கள். இதுக்கு வந்து பெரியார் டீம் வந்து என்ன சொல்றாங்கன்னா, ப்ரூஃப் கொடுங்க. அப்ப அவர் என்ன சொல்றாரு, சீமான் என்ன சொல்றாருன்னா, ஆல்ரெடி என் மேல 60 வழக்கு நீங்க போட்டிருக்கிறீங்க, கோர்ட்ல வரும், கோர்ட்ல எனக்கு டேட் கொடுப்பாங்க, அன்னைக்கு போயிட்டு நீங்க கேட்கிற ஆதாரத்தை நான் காமிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சீமானன் சொல்றாரு. ஸோ எது எப்படியோ தமிழ் தேசியம் தான் நமக்கு வேணும். நம்ம தமிழர்கள், நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்தவர்கள், நம்ம திராவிடத்தை எதிர்த்து நம்ம தமிழ் அவனா. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸோ டேக் கேர், see you.